ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு ஆடி செவ்வாய் வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்ருக்குறோம், ஆனால் அந்த காரியம் நடைபெறாமல் தள்ளி போய்கிட்டே போகுது. அப்படின்ற பட்சத்தில் சொந்த வீடு அமையணும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும், எந்த வேண்டுதலுக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் மிகவும் சிறப்பான நாளாக அமையுது. இந்த நாளில் ஆடி மாதத்துக்குரிய அம்மனையும் செவ்வாய்க்கிழமைக்குரிய முருகரையும் ஒரு சேர நாம் வழிபாடு செய்கிறதுனால நாம் நினைச்ச காரியம் நினைச்சபடி நடந்துரும். அந்த வழிபாட்டு முறையை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் உகந்த தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த வகையில் ஆடி மாதத்துக்கு உகந்த தெய்வமாக அம்மன் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் உகந்த தெய்வமாக ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும். அந்த இதில் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தெய்வமாக முருகப்பெருமான் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அம்பிகை வழிபாட்டுக்கும் அதே சமயம் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டுக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இவங்க இருவரையுமே ஒரு சேர நாம் வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா இவங்க இருவரின் அருளாலையும் நாம் நினைச்சபடியே நடந்துரும். அதில் எந்தவித தடங்களும் ஏற்படாது. இப்போ சொந்த வீடு அமையணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான வழிபடும் வழக்கத்தை நம்ம வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தோட சேர்ந்து வரும்போது இந்த முறையில் அம்மா பிள்ளை இருவரையும் சேர்த்து நாம் வழிபாடு செய்ய நாம் நினைத்த காரியம் நினைச்சபடி நடந்துரும். வேண்டியதை சீக்கிரமே நிறைவேற்றக்கூடிய காலம். இந்த வழிபாட்டை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறைந்தபட்சம் 3 செவ்வாய்க்கிழமை செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறும். இந்த வழிபாட்டை குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து அன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ள எப்போது வேண்டுமானாலும் நாம் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம். எந்த இடத்துல இருந்துட்டு வேணும்னாலும் இந்த வழிபாட்டை நாம் செஞ்சுக்கலாம். பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்துட்டு இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு முன்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது. முழு மனதோட அம்பிகையையும் முருகரையும் நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கும். முதல்ல பூஜை அறையில் தீபமேற்றி வச்சுட்டு அம்பிகையை மனசார நினச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அம்பிகை கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறமா அம்பிகையின் பின்வரும் மந்திரத்தை 54 முறை உச்சரிங்க. அடுத்ததாக முருகப்பெருமான மனதார நினச்சிட்டு முருகப்பெருமானுக்குரிய இப்போ நான் சொல்கிற மந்திரத்தையும் 54 முறை உச்சரிங்க. திரும்பவும் உங்களுடைய வேண்டுதலை முன் வச்சு கற்பூர தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போது அம்மனுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் தும் துர்காயை நமக. இதுதான் ரொம்ப எளிமையான மந்திரங்க. இதை 54 தடவை சொல்லுங்க. முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சரவண பவாய நமக. இவ்வளவுதான் எளிமையான மந்திரம் முருகப்பெருமானுக்குரியதும். இந்த எளிமையான இந்த வழிபாட்டு முறையா முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானையும் அந்த அம்பிகையும் சேர்த்து செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் இந்த வழிபாட்டை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு உண்டான வழியும் தீர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, தவற விடாமல் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்வழி காட்டுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.